தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் நிறுத்தி வைத்திருந்த 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அந்த 10 மசோதாக்கள் என்னென்ன என்பது குறித்து விரிவாக எமது செய்தியாளர் மாணிக்கம் சொல்ல கேட்போம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். ஆளுநர் ஆர்.என். ரவி தமிழக அரசு கொண்டு வந்த 10 மசோதாக்கள் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில் அந்த 10 மசோதாக்களும் அமலுக்கு வந்ததாக அறிவித்திருக்கின்றனர். அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் அதில் ஒன்றாக அந்த 10 மசோதாக்களும் இன்று முதல் அமலுக்கு வருவதாக கொடுத்திருக்கூடிய தீர்ப்பு. இந்த நிலையில் அந்த 10 மசோதாக்களை பொறுத்தவரைக்கும் 10மே பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மசோதாக்களாக இடம்பெற்றிருக்கின்றன. அதில் தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டங்களில் திருத்தம் செய்யும் மசோதா, அதில் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநரிடம் இருந்து முதல்வருக்கு மாற்றும் நோக்கில் இயற்றப்பட்ட சட்ட மசோதா. 2 சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இதில் துணைவேந்தர் நியமன அதிகாரத்தையும் மாற்றக்கூடிய மசோதா. பெரியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இதுவும் பெரியார் பல்கலைக்கழக நிர்வாக அமைப்பில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சட்ட மசோதா. அண்ணா பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இதிலும் துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை முதல்வருக்கு வழங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சட்ட மசோதா. 5 தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இதில் நிர்வாக அதிகாரங்களை மாற்றக்கூடிய சட்ட திருத்தம். 6 தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இதில் துணைவேந்தர் நியமனத்தை துணைவேந்தர் நியமனத்துக்கான அதிகாரத்தை முதலமைச்சருக்கு மாற்றம் செய்யக்கூடிய வகையிலான சட்ட திருத்த மசோதா இது. 7வது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இந்த சட்ட மசோதா இந்த பல்கலைக்கழகத்துடைய நிர்வாக அமைப்பில் மாற்றங்களை கொண்டு வருவதான சட்ட மசோதா. தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இதிலும் துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை முதலமைச்சருடைய அதிகாரத்திற்கு மாற்றுவது. தமிழ்நாடு 9வது சட்ட திருத்தம் என்பது தமிழ்நாடு தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இதில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துடைய நிர்வாக அமைப்பில் மாற்றங்கள் மேற்கொள்வது தொடர்பான சட்ட மசோதா. 10வது மசோதா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, இதில் துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை முதலமைச்சருக்கு மாற்றுவது ஆகியதான் இந்த 10 சட்ட திருத்த மசோதாக்கள். இதற்குத்தான் ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளிக்காமல் நீண்ட நாட்கள் கிடப்பில் போடப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் மீதான தீர்ப்பில் தான் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் இந்த 10 மசோதாக்களும் அமலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10 மசோதாக்களும் தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மசோதாக்களாக இருக்கின்றன. குறிப்பாக ஆளுநருக்கு இருக்கக்கூடிய துணைவேந்தர் நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை முதலமைச்சருக்கு மாற்றுவது, நிர்வாக ரீதியிலான மாற்றங்கள் கொண்டு வருவது ஆகியவற்றுக்கு தான் தீர்மானம் ஆகிய சட்ட முன்வடிவுகளுக்கு தான் ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளிக்காமல் இருந்தால் அந்த மசோதாக்களும் தற்பொழுது சட்டமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. உச்சநீதிமன்றம் தனக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் கிடப்பில் வைத்திருந்த அந்த 10 மசோதாக்களையும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அதன்படி இந்த பல்கலைக்கழகம் சார்ந்த இந்த 10 மசோதாக்களும் இன்று முதல் அமலுக்கு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றன. மீண்டும் ஒரு முறை பார்க்கும்போது தமிழ்நாடு பல்கலைக்கழகம் சட்ட திருத்த மசோதா, சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, பெரியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, அண்ணா பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, அதேபோன்று தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, 10வதாக தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட திருத்த மசோதா என இந்த 10 சட்ட திருத்த மசோதாக்களும் சட்டமாக இன்று முதல் அமலுக்கு வந்தது என அறிவிக்கப்பட்டிருக்கு.